ஷோரூம்ல எல்லாரும் புது கார் எடுத்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. என் தலைவன் வந்து அந்த புது கார் ஆக்சிடென்ட் ஆகி அதையே எடுப்போம் நாங்கன்ட்டு ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இருக்கான். பில் குவாலிட்டி டாட்டா தான் பில் குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஆனா அந்த காரையை அடிச்சு சதற விட்டுருக்கானுங்க பாரு. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஆட்டோ பார்ட்ஸ். இப்போ நாங்க எங்க போறோம்னா டாடா மோட்டார்ஸ் கம்பெனிக்கு போறோம். புது கார் தான். ஷோரூம் போய் புது கார் தானே எடுப்போம். ஷோரூம்ல எல்லாரும் புது கார் எடுத்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. என் தலைவன் வந்து அந்த புது கார் ஆக்சிடென்ட் ஆகி அதையே எடுப்போம் நாங்கன்ட்டு ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். வண்டி திருப்பிட்டோம். போடு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டாடா ஷோரூமுக்கு போறோம். ஏதோ பாத்துட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க என்னடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு ஹெல்மெட்டை போட்ட கழட்டிட்டேன். நம்மளுக்கு விளம்பரம் ஒத்துக்காது தம்பி. என்னோட ஹெல்மெட் தான். பைசல் கடன் வாங்கிட்டு போறான். ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. படையப்பா நண்பா மாப்பிள்ள நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே சரி. கைஸ், டாடா ஷோரூமுக்கு வந்தாச்சு. கைஸ், இதே மாதிரி புது புது கார் கலெக்ஷன்லாம் நம்ம முன்னேறினதுக்கு அப்புறம் புது புது காரை பற்றி பார்க்க போறதுல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த கார் தான். இல்ல ஆசைப்படாதீங்க, இந்த கார் கிடையாது. இந்த கார் தான். அங்க இருக்கு ஒரு செகண்ட். இதுவா? ஆமா கைஸ், இதுதான் அவங்க ஊர்ல புது காரு. ஆமா, ரிவீல் பண்ண அப்படியே அந்த அந்த ஆகாயம் என்ன தூக்கணும் மாதிரியா? அம்மடி ஏண்டா ரைட் சைடுல மட்டும் தான் அடி. இந்த ஒரு இந்த சைடுல மட்டும் தான் அடிபட்டிருக்கு. இந்த ரைட் சைடு தான் அடி. இருந்தாலும் ட்ரூ பண்ண முடியாது. ஆமா, அந்த ஷேக் அப்ஸ் எல்லாமே லைனிங்ல கட் ஆயிருச்சு. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்னது பாருங்க, எல்லாம் கட் ஆயிடுச்சு. டயர் அக்கு வேற ஆணி வேற கிடக்கு. ரெக்கவரி போட தூக்கணும். ஆனா இன்டீரியர் போறேன் செமையா இருக்கும். யோயா திறக்கலாம். மூடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப லாக் பண்ணிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் திறந்துச்சு. இன்டீரியர் சூப்பரா இருக்கும். இந்த கார் பேர் என்னன்னு சொல்லிடு. டாடா மானசா. டாடா மானசா. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. மானசா இல்ல, மான்சா. மான்சா. என்னென்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க கைஸ். டாட்டான்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எந்த வாயில நுழையாத பேர்லாம். 2012 மாடல். இந்த காரோட மாடல் 2012 டாடா மான்சா. சிங்கிள் ஓனர் வண்டி. இத வந்து நம்ம ஓனரே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களாம். டவுன்ஷிப்ல தான் ஆக்சிடென்ட்னா. ஃபர்ஸ்ட் ஒன் வே போட்டிருந்தாங்க ரோடு. ஆமா, அந்த ரோட்ல பாண்டிச்சேரி கார் ஏதோ வேகனார் கார் வந்து தெரியாம மோதிட்டாங்களாம் ஆப்போசிட்ல. அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த காரை வந்து நம்ம ட்ரூ பண்ண முடியாது. அதனால ரெக்கவரி வர சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் வெளில கிளம்புறேன். அதனால நம்ம அட்மின் தான் எல்லாம் ரெக்கவரி இது பண்ணி நம்ம கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்றாப்புல இந்த காரை. நம்ம இந்த காரோட நம்மளுக்கு 19வது காரு. ஆமா, 19th கார். 19th கார். 20வது காரு நெக்ஸானா கூட இருக்கலாம். அப்படிலாம் இல்ல, கனவு காணாத. இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். பில் குவாலிட்டி டாட்டா தான். பில் குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஆனா அந்த காரையை அடிச்சு சதற விட்டுருக்கானுங்க பாரு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இங்க பாரு,
இருக்கிறதுல நெக்ஸானு இந்த மாதிரி அல்ட்ராஸ் இதான் பயங்கரமா இருக்கும். ஆனா எதுவுமே இங்க போறேன் டோருக்கு அந்தாண்ட டேமேஜ் ஆகல போறேன். டோர் கிட்ட டேமேஜ் எதுவும் வரல. பில்ட் குவாலிட்டி பக்காவா பண்றாங்கல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றேன். தொட்டு போறேன் சக்கையா இருக்குல்ல. இது என்ன பஞ்சின்னு நினைக்கிறேன்டா. பஞ்சின்னு நினைக்கிறேன். நெக்ஸான்டா இதுவும். நெக்ஸான் காய்ஸ், இப்போ நம்ம வந்து மான்சா காரை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். அந்த அடிப்பட்ட வண்டியை அங்கே நிற்கிறாரில்ல, அவர் தான் இந்த வண்டியோட ஓனர். அவர் தான் இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணது. நீங்கள் தான் ஓட்டிட்டு வந்தீங்களா சார்? நீங்கள் தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? எதில் டிவைடரில் இடிச்சிட்டிங்களா? டிவைடர் கிடையாது, கார் டூ ஒன்றும் அவ்வளோ எதுவும் இல்லை, மேஜராக எதுவும் கிடையாது. சரி சரி. காய்ஸ், இப்போ இந்த காரோட இன்டீரியர் உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸில் அடிபட்டிருக்கு பாருங்கள், அந்த இடம் தான் அவங்க ஒய்ஃப் போய் மண்டை அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. காய்ஸ், நல்ல வேளை அவங்களுக்கு எதுவுமே ஆகலை, எந்த ஒரு மேஜர் இஷ்யூவும் ஆகலை. காய்ஸ், நம்ம டெலிவரி எடுக்கிற வண்டியை போய் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து உள்ள ஷோரூமில் போயிட்டு பேப்பர் ஒர்க் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெலிவரி ஆர்டர் வாங்கிட்டு வரணும். ஏன்னா வண்டி டெலிவரி ஆர்டர் இருந்தால் தான் வண்டி கொடுப்பாங்க. காய்ஸ், ரெக்கவரி வண்டியே வந்துருச்சு. வண்டி எடுக்கிறதுக்கு அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் ஷோரூம் உள்ள போயிட்டு டெலிவரி ஆர்டர் வாங்க போகிறேன். காய்ஸ், டெலிவரி ஆர்டர் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். புது கார் கூட எடுத்துடலாம் போல இருக்குது. இந்த பழைய கார் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம். அவர் மேனேஜர் வந்தால் தான் டெலிவரி ஆர்டர் போட்டு தருவாராம். அதனால் இங்கே ஸ்டாஃப் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அமௌண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. வந்தோடனே அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம டெலிவரி ஆர்டர் வாங்கிட்டு போய் டெலிவரி எடுக்க வேண்டியது தான். காய்ஸ், ஒரு வழியாக டெலிவரி ஆர்டர் வாங்கிட்டேன். அவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தார் ரெக்கவரி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு. இப்போ ஒரு வழியாக வண்டி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காருக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்த நெக்ஸானை எடுத்தால் தான் நம்ம காரை வெளியே எடுக்க முடியும். அதனால் அந்த நெக்ஸானுக்கு செயின் போட்டு கட்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மான்சாவை எடுக்க முடியும். அதனால் இப்போ செயின் போட்டாச்சு. இப்போ இந்த வண்டியை நவுத்த போகிறோம். உள்ளே வந்து ஷோரூம் ஆளே உள்ளே உட்காந்துருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இழுக்கிறது வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான். இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காய்ஸ், ஏன்னா ஃப்ரண்ட் 2 டயர்லையுமே காற்று இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகி டயர்லாம் வெடிச்சிருச்சு போல இருக்குது. அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் ரைஸ் பண்ணி எடுத்தால் தான் இழுக்க முடியும். இழுக்கும் போது ஐயோ காய்ஸ், செயின் வேறு கட் ஆயிடுச்சு. காய்ஸ், நெக்ஸான் நவுத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மான்சா எடுக்க வேண்டியதான். அதனால் ரெக்கவரி அந்த கீழே போட்டு ஹைட்டு தூக்கிறதுக்காண்டி அந்த ஆங்கிள் கிளாம்பு எல்லாமே போடுறாங்க. ஏன்னா அந்த ஆங்கிள் கிளாம்ப் போட்டால் தான் வண்டி எந்த பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் வளையாமல் காருக்கு பின்னாடி ஈக்குவலாகவே வரும். காய்ஸ், ஒரு வழியாக ஆங்கிள் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆங்கிளில் வந்து செயினை கனெக்ட் பண்ணுறாங்க. செயின் கனெக்ட் பண்ணி அதை மேலே புல் பண்ணால் தான் வண்டி வந்து ஹைட்டாக தூக்கும். இப்போ பாருங்கள், அவர் சங்கிலியை போட்டு இழுக்க வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏறிட்டே போகும். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே எந்த ஒரு டச்சும் இல்லாமல் பேக் வீலில் ரன்னிங் ஆகிட்டு வண்டி வரும். காய்ஸ், சங்கிலி போட்டு ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. இப்போ வண்டி கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து ரெக்கவரி வண்டியில் இருக்கிற அந்த லிவரை அந்த ஆங்கிளை வந்து இந்த வண்டியோட ஜாயின் பண்ணணும். காய்ஸ், ஒரு வழியாக வண்டியை எப்படியோ எடுத்தாச்சு ரெக்கவரி போட்டு. இப்போ வண்டியை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிங்கர் ஒர்க்கு அந்த சேஸ் ரெடி பண்ணுறது எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி வண்டி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இதோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 19வது கார் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 20வது கார் என்ன எடுக்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, பாய் காய்ஸ். காய்ஸ், ஒரு ரெடியாக 19வது காரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ 20th கார் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக என்னான்ட்டு கமெண்டில் கெஸ் பண்ணுங்கள்.